குலதோ வித்ருமராகதாம்ரம் சபல்லவாஹ புஷ்பச்சயம் ததானாஹ குர்வந்த்யசோகா ஹிருதயம் சசோகம் நிரீக்ஷமானா நவயௌவனானாம். வசந்த காலத்துல புஷ்பங்கள் இருக்கும். புஷ்பங்கள் பூத்து குலுங்கினாலே ஒரு அழகு இல்லையா? காலங்களில் அவள் வசந்தம். அதான் அந்த வசந்த காலம் அவ்வளவு அழகா இருக்குங்கிறார் அந்த கவி. அப்பேற்பட்ட அசோக புஷ்பங்கள், அசோக புஷ்பங்கள், அசோக புஷ்பங்கள்னு இருக்கு. இப்ப நம்ம சொல்லக்கூடிய அசோக மரத்துக்கும் அசோக புஷ்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய அசோகா மரம் எப்படி இருக்கு தெரியுமா? நீளா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் அசோகா மரம்ங்கிறோம். இவர் சொல்லக்கூடிய அசோகா மரம் வேற. அதுல இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அந்த புஷ்பங்கள் பூத்து குலுங்கறதான். ஒரு நாயகன் நாயகிய பிரிஞ்சுட்டு அந்த புஷ்பங்களை பார்க்கறானா, அப்ப நினைச்சு சொல்றானா, இந்த மாதிரி அழகான வசந்த காலத்தில் பூத்து குலுங்கக்கூடிய புஷ்பங்களோடு கூடிய மரத்தை பார்த்தால், மரமே என் நாயகிய பிரிஞ்சு தவிக்கிறேன், உனக்கு அசோகான்னு யாரும் பேர் வச்சிருக்க கூடாது, ஷோகான்னு பேர் வச்சிருக்கணும். ஏன்னா சோகத்தை போக்குபவள் அசோகா. சோகத்தை போக்கினா தானே அசோகா. சீதையும் அசோகவனத்தில் இருந்தாள், ராமனையே நினைச்சுண்டு சோகமாக கிடந்தாள். அதனாலதான் இந்த மாதிரி பெயர்கள்லாம் சம்ஸ்கிருதத்துல அநேகம் வரும். இப்ப கிருஷ்ணரை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக விருந்தாவனத்துக்கு வந்தார். கம்சனால் அனுப்பி வைக்கப்பட்டவர், அவர்தான் அக்ரூரர்னு பேர். அவர் ராத்திரி சொல்றார், இது உன் குழந்தை அல்ல நந்தகோபா, வசுதேவனின் பிள்ளைன்னு சொன்ன உடனே நந்தகோபாலன் அழுதுண்டே போய் யசோதை கிட்ட சொல்றார், இது நம்ம பிள்ளை இல்லையா, நம்ம பொண்ணு காணாம போயிட்டாளா, இது அவளுடைய குழந்தையான்னு சொன்ன உடனே துக்கப்பட்டு அழறா யசோதை. அப்ப சொல்றா, அக்ரூரஹா சக்ரூர ஹிருதயா, உனக்கு யாருடா அக்ரூரன்னு பேர் வச்சா, குரூரமான நெஞ்சு படைச்சவனே. அதனால அசோகா என்கின்ற நந்தவனத்தில் சீதை இருக்கும் போது சோகப்பட்டாள். அக்ரூரன் என்கின்றவர் தான் குரூரத்தனமா பிரிச்சார். புண்ணியா ஜனாஹான்னர் தேசிகன் யாதவா பீதத்துல. புண்ணியா ஜனங்கள்னா என்ன? புண்ணியம் பண்ண ஜனங்கள், அப்படிதானே புண்ணியா ஜனாஹா. ஞாபகம் வச்சுக்கோ, புண்ணியம் வேற ஜனங்கள் வேற. அது நீங்க ஒன்னா சேர்த்துட்டு புண்ணியா ஜனாஹானா ராட்சசால்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல புண்ணியா ஜனாஹானா நீங்க புண்ணியம் பண்ண ஜனங்கள்னு நினைப்பேள். இதுக்கு நேர்மாறான அர்த்தம் சொல்றதுன்னு அர்த்தம். இப்ப யாரோ ஒருத்தர் வரார், ரொம்ப நம்மளை பாடா படுத்திருக்கார், அவளை பத்தி நம்ம 4 பேர்கிட்ட சொல்லியிருக்கோம், அவர் வருவரான்னு கேட்கிறா. வருவர் அப்படின்னா, அவர் வந்த உடனே நான் சொன்னேனே உங்ககிட்ட ரொம்ப நல்லவர்னு, அவர் தான் இவர். புரிஞ்சு கொடுத்தா? அப்ப அந்த நல்லங்கிற வார்த்தைக்கு எதிர்மறையான அர்த்தத்தை நீங்க வச்சுப்பேள். ஒண்ணுமே இல்ல. விஸ்வாமித்திரர் வந்தார். ஸ்வபுத்திரம் ராஜசார்தூலம் ராமசம் சத்திய பராக்கிரமம் காக்கபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்துமர்ஹசி, கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி, உன் பிள்ளையை குடு தசரதான்னு கேட்டார். தசரதன் மூர்ச்சையாயிட்டார், கீழே விழுந்துட்டார். அவருக்கு லோ பிபியா கீழே விழுந்துட்டார். பக்கத்துல கடையில வாங்கி போவன்ட்டோ சோடாலாம் வாங்கி அவர் மூஞ்சியில தெளிச்சு எழுப்பி விட்டா. ஐயோ, என்ன கேட்டிருந்தா கொடுத்திருப்பேன், என் ஆத்மாவை கேட்டுட்டேளே, ராமனை கேட்டுட்டேளேன்னர். விஸ்வாமித்திர சொன்னார், மித்யா பிரதிஜ்ஞா காக்குத்ஸ்தஹா, இந்த குலத்தில் வந்தவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாத்துவார்கள். மித்யா பிரதிஜ்ஞா, செய்த சத்தியத்தை காப்பாத்த தெரியாத ராஜா. சொல்லிட்டு ஏதாவது திட்டி இருக்கணுமோனோ. என்ன சொன்னார் தெரியுமோ? சுகி பவ சுஹிருத்விருதா, நீ நன்னா இரு சொல்லிட்டு போயிட்டார். அந்த நன்னா இருங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நன்னா இருக்க மாட்டேன்னு அர்த்தம். அதனால இப்ப நன்னா இரு, சுகி பவ. புண்ணியாஜனாகான ராட்சசாள். மகாவிருக்ஷன் அப்படின்னா என்ன? மகாவிருக்ஷம்னா பெரிய செடின்னு தானே நீங்க வச்சுப்பேள். மகாவிருக்ஷம் கள்ளு செடின்னு அர்த்தம். சின்னதா முள்ளோட ஒரு செடி இருக்கு, அதுக்கு மகாவிருக்ஷம்னு பேர். கிராம சிம்மம்னா என்ன பேர் தெரியுமோ? நாய்க்கு கிராம சிம்மம்னு பேர். நீங்க கிராமத்துக்கு சிங்கம்னா எங்க தலைவர் இருக்கார், கிராமத்துக்கு சிங்கம் நாயின்னு அர்த்தம். கிராம சிம்மம்னா நாய். அந்த மாதிரி இந்த இடத்துல வசந்த அசோகம், அசோகம் என்கின்ற புஷ்பம் எனக்கு சோகம் கொடுக்கிறதே. வசந்த காலம், அப்பேற்பட்ட நாயகியை பிரிந்த நாயகனுக்கு அசோக புஷ்பங்கள் எப்படி சோகம் கொடுக்கின்றதோ, அப்பேற்பட்ட புஷ்பங்கள் பூத்து குலுங்கக்கூடிய வசந்த காலம்தான் புருஷ யஜ்யம் பண்றதுக்கு நெய். வசந்தோ அஸ்யாசீத் ஆஜ்யம். அடுத்தது, யாகம் பண்றதுக்கு குச்சிகள் வேண்டாமா? கிரீஷ்ம இத்மஹா. கிரீஷ்ம காலம்ங்கிறது வெயில் காலம், அது நம்ம ஊருக்கு நல்லாவே தெரியும். கிரீஷ்ம காலம் அதுதான் இத்மஹா. இத்மஹானா பலாச குச்சின்னு அர்த்தம், சமித்துன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட கிரீஷ்ம காலத்தை காளிதாசன் ரிது சம்ஹாரத்தை சொல்றார். ரவேர்மயூகைர் அபிதாபிதோ பிருஷம் விதஹ்யமானஹா பதி தப்தபாம் சுபிஹி அவாங்முகோ ஜிஹ்வகதிஹி பணி மயூரஸ்ய தலே நிஷீதத்தின்னா காளிதாசன். பணம்னா என்ன? பணினா பாம்பு, பணம். அந்த படம் எடுக்கிறது இல்லையா, அதுக்கு பணம்னு பேரு. பணத்தை
அடுத்தது பனி. பனிதான் இருக்கக்கூடிய பாம்பு. பனீந்திரன் அப்படிங்கிறவர் தான் ஆதிசேஷன். இப்போ ரவேர் மயூகை, வெயில் காலத்துல பூமி சுடுறதாம். அந்த பூமி சுடும் போது அந்த பாம்பானதால அந்த பூமியினுடைய சூடு தாங்க முடியல, கிடுகிடுன்னு ஓடி வரதான் நிழலை தேடி. அப்பாடி நிழல் வந்துடுத்தேன்னு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறது. யாரோ நம்ம கீழே வந்து நிழல் தேடி வந்து உட்காந்துட்டு இருக்காரேன்னு மயில் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பாம்பா. மயிலினுடைய தோகை கீழே பாம்பு வந்து உட்காந்துட்டு இருக்கு. இப்போ மயில் பாக்குறது பாம்பை. அப்ப பாம்பு சொல்லிடுதான், இது வெயில் காலம், நம்ம 2 பேரும் இப்ப சண்டை போட்டுக்க வேண்டாம், அடுத்த சீசன் வரும் அப்ப சண்டை போட்டுக்கலாம்னு விட்டாராம். காளிதாசன் பனி மயூரஸ்ய தலே நிஷீததி, எந்த ஒரு காலம் பரஸ்பர விரோதிகளா இருக்கக்கூடிய மயில் பாம்பை கூட ஒன்னா சேர்க்குமோ அப்பேற்பட்ட வெயில் காலம். அந்த வெயில் காலம் என்னாச்சு இந்த புருஷ யஜ்ஞத்துல? அதுதான் பலாச குச்சி சமித்த எடுத்து கிரீஷ்ம இத்மஹா. அடுத்தது ஷரத் ஹவிஹி, ஷரத் ரித்து, ஆட்டம் சீசன். ஆட்டம் சீசன் என்னாச்சுன்னார் ஹவிஹி, அதுதான் புரோடாசம்னா எடுத்து. புரோடாசம்னா என்னன்னா, இந்த அரிசியை நன்னா பொதுவாகவே இந்த அப்பங்கிப்பெல்லாம் பண்ணணும்னு வச்சுங்கோ. நீங்க கோதுமையில பண்றவாளும் இருக்கா, ஏற்கனவே ரெடிமேட் மாவுல பண்றவா இருக்கா. அதுல இருக்கக்கூடிய ருச்சி குறைச்சல். நீங்க அரிசியை நன்னா ஊற வச்சுட்டு காய வச்சுட்டு பொடி பண்ணி அதை நன்னா பண்ணி பாகு எடுத்து அதெல்லாம் பண்ணாதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்தந்த அப்பம். அந்த மாதிரி இந்த அரிசியை ஊற வச்சுட்டு அதை நன்னா கொஞ்சம் காய வச்சுட்டு அரைக்கிறோம் இல்லையா, அதுல ஒரு அடை தட்டுவா அந்த அரிசியில, அதுக்கு புரோடாசம்னு பேர். அதை தான் யஜ்ஞத்துக்கு பயன்படுத்துவா, அதுக்கு ஹவின்னு பேரு. அதனால ஷரத் ஹவிஹி, அந்த புரோடாசமா எது இருக்கு? ஷரத்காலம் இருக்கு. ஷரத்காலத்தை சொல்றார். ஆகம்பயன் பல்லபரான தசாலிஜாலான் ஆனர்த்தயம் ஸ்ததருவான் குசுமாவனவனம்ரான் உத்புல்ல பங்கஜவனாம் நளினீம் விதுன்வன் யனூனாம் அம்சசலதி பிரசபம் நபஸ்வன். அப்பேற்பட்ட அந்த குளமானது, அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தாமரையிலிருந்து வரக்கூடிய காற்றும், இலையெல்லாம் கீழே உதிர்ந்து மரத்தில் இருக்கக்கூடிய புஷ்பத்தில் இருக்கக்கூடிய மகரந்த பொடிகளும் என் மனதை ஈர்க்கின்றனவே, அப்பேற்பட்ட ஷரத் ருத்துவேன்னு காளிதாசன் எடுக்கிறான். அதனால இந்த யஜ்ஞத்துக்கு யாரு பசு, எது நெய்? வசந்த காலம். எது சமித்து? கிரீஷ்ம காலம். எது புரோடாசம்? ஷரத் ரித்து. அதனாலதான் சப்தா என்ன சொல்றார், கிரீஷ்ம இத்மஹா ஷரத் ஹவிஹி. அதே மாதிரி வசந்தோ அஸ்யாசி ராஜ்யம். இப்போ யஜ்ஞத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் தயார் பண்ணியாச்சா? அடுத்தது அடுத்த மந்திரத்துல அந்த வேதிக்கை, அந்த யஜ்ஞத்தை பண்றது எப்படின்னு சொல்றார். சப்தாஸ்யாசன் பரிதயா த்ரிசப்த சமித கிருதாக தேவா யஜ்யன் தன்வானாக அபத்னன் புருஷம் பசும். இதுதான் அடுத்த மந்திரம். இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்றார். அதனால சப்தாஸ்யாசன் பரிதயா, பரிதி, பரிதினா குச்சின்னு அர்த்தம். இப்போ வேதிக்கைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யஜ்ஞ வேதிக்கைன்னு அந்த யஜ்ஞ குண்டத்துக்கு வேதிக்கைன்னு பேர். முதல்ல இருக்கக்கூடிய ஸ்கொயர், முதல்ல இருக்கக்கூடிய ஸ்கொயர் அந்த அக்னியை சுத்தி தானே இருக்கு. அடுத்த லெவல் ஆஃப் ஸ்கொயர் முதல் ஸ்கொயரை சுத்தி இருக்கு. கரெக்டா? இப்ப ஸ்கொயர்ல தான் யஜ்ஞ குண்டம் பண்ணணுமான்னு கேட்டா இல்ல, சர்க்குலராவும் பண்ணலாம். இப்போ அக்னிஹோத்திரிகள்னு கேள்விப்பட்டிருப்பேங்கிற அளவுக்கு நம்ம நிலைமை போயிடுத்து பாருங்க. நமக்கும் இப்ப எனக்கும் அக்னிஹோத்திரம் தெரியாது, இங்க இருக்கக்கூடியவா எத்தனை பேர் அக்னிஹோத்திரம் பண்றான்னு தெரியாது, ஏறக்குறைய பண்றதில்லேன்னு தெரியுது. ஏன்னா அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடியவாளுக்கு காதுல ஒரு விதமான குண்டலம் சாத்திப்பா, அது அக்னிஹோத்திரம். நீங்களும் ஏதோ குத்தின்னு கிடையாது, ஸ்டைலுக்கு அவ்வளவுதான். அதெல்லாம் காதுல ஒரு குண்டலம் தரிச்சிருந்தா அக்னிஹோத்ரின்னு பேரு. அக்னிஹோத்ரிகளுக்கு ஒரு பெருமை என்னன்னா, நித்திய அக்னிஹோத்ரியா இருக்கணும், 3 வேளை பண்ணணும். திரேதா அக்னின்னு பேர். கார்த்தால ஒரு யஜ்ஞம், மத்தியானம் ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு. சார் ராத்திரி பண்ண வேண்டாமா? ராத்திரியில சூரியன் அக்னிக்குள்ள பிரவேசம் பண்ணுவார்னு வேதம் சொல்ல காளிதாசனும் குமார சம்பவத்துல சொன்னான். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த 3 அக்னி குண்டங்கள் இருக்கு இல்லையா, நீங்க பொதுவா அக்னிஹோத்திரிகள் அடியன் 2-3 அக்னிஹோத்திரிகள் வீட்டுக்கு போயிருக்கேன், அந்த பாக்கியமாவது பண்ணியிருக்கேன். அவள்லாம் பூர்வர்கள் பண்ண அக்னிஹோத்திர குண்டங்களை விழுந்து சேவிக்கணும், ஆச்சரியமா இருக்கும். அக்னிஹோத்திரம் பண்றவாளுடைய தேஜஸ் தாரணா சக்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி மறந்து போறது, அல்சைமர்ஸ், டிமென்ஷியா அந்த காலத்து பெரியவாளுக்கெல்லாம் வராது. நான் தப்பா சொல்லலை, ஏன்னா அவ்வளவு மூளைக்கு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய சக்தி. இப்ப நமக்கெல்லாம் ஏன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ஒண்ணுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறோம். இப்ப நானும் பாருங்க புஸ்தகத்தை வச்சுதான் சொல்றேன். அனந்தராம தீட்சிதர் வாழ் என்னைக்காவது புஸ்தகம் வச்சுருக்காரா? சுந்தர்குமார் அண்ணா என்னைக்காவது புஸ்தகம் வச்சுருக்காரா? புஸ்தகம் வச்சுட்டு உபன்யாசகர் சொல்ற நிலைமை வந்துடுத்து, அதை நீங்களும் கேட்டு இருக்கேன்.
அந்த ஒரு கலியுகமா எடுத்து நான் புஸ்தகம் வச்சுட்டு இருக்கேன்னா ஞாபகம் வச்சுட்டு இந்த இடத்துல அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. 60 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல காஞ்சிபுரத்துல ஒரு தாத்தாச்சார் சுவாமி எழுதியிருந்தார். 1,25,000 ஸ்லோகங்கள் மகாபாரதத்துல மனப்பாட்டம் அவருக்கு. அப்படிலாம் இருந்திருக்கா பெரியவாள்லாம். அவள்லாம் புஸ்தகத்தையே பார்க்க மாட்டா சுவாமி. அந்த காலத்துல யார் பப்ளிஷர்? ஏன்னா ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமா? தேசிகன் ஒண்ணுமே இல்லை. ஒரு சுலபமா ஒரு விஷயம் சொல்றேன். போதாயன விருத்தி கிரந்தம்னு ஒரு விருத்தினா இட் இஸ் சம்திங் விச் இஸ் லார்ஜர் தென் அ கமெண்டரி. பாஷ்யத்தோட பெருசுக்கு விருத்தின்னு பேர். பாஷ்யத்தோட சின்னதுக்கு டீக்கான்னு பேர். ஞாபகம் வச்சுங்க. பாஷ்யம் கமெண்ட்ரியை விட பெருசா இருக்கணும். அந்த பெரிய கமெண்ட்ரிக்கு விருத்தி அப்படின்னு பேர். போதாயனர்னு ஒரு மகரிஷி விருத்தி கிரந்தம்னு ஒண்ணு எழுதினார். என்னன்னா பிரம்மசூத்திரங்களுக்கு ஒரு விருத்தி கிரந்தம் எழுதினார். அதனுடைய ஒரே காப்பி இப்பெல்லாம் நம்ம கடைக்கு போனா யஜுர்வேதம் ஒண்ணு கொடுங்க, சாமவேத புஸ்தகம் ஒண்ணு கொடுங்க, விஷ்ணுவேதம் கொடுங்க, டவுன்லோட் பண்றேன், அந்த அளவுக்கு நம்ம குறைச்சிட்டோம். ஒரே ஒரு காப்பி was available for Bodhayana Vritti Grantham, which was an exquisite commentary to the Brahma Sutras. And you know where it was? It was in Sharada Peetham, Bandharamnu பேரு. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இடம். அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா காஷ்மீர்ல இருந்து சம்ஸ்கிருதம் பேசிட்டானா அவ கெட்டிக்காரான்னு அர்த்தம். அவ்வளவு கெட்டிக்காரா காஷ்மீர்ல இருப்பா. சம்ஸ்கிருதம்னா அந்த பூமி. இப்ப சொன்னா நீங்களே சிரிப்பேள். ஏன்னா காஷ்மீரத்துல வாட் யூ டெல்லிங் காஷ்மீர் சம்ஸ்கிருதமான். மகாகவிகள்லாம் காஷ்மீரத்துல இருந்தா வருவா. க்ஷேமேந்திரன், ராஜசேகரன், என்னெல்லாம் மகான்கள் இருந்திருக்கா. ராமானுஜர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ஒரு காப்பிக்காக இங்கேந்து நடந்து போனார் காஷ்மீர் வரைக்கும். நம்ம சாதாரணமா எடுக்கணும். he went by his Royal Enfield and Harley Davidson till காஷ்மீர் அப்படின்னு ஒருத்தர் போடுறார். 2700 கிலோமீட்டர் போன உடனே பெரிய ஆர்டிக்கலா வருது. வண்டியில போறார் அவர். தட் 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 தட்னு ஹார்லி டேவிட்சன்ல போறதுக்கும் 3 வேளை அனுஷ்டானம் பண்ணிண்டே இரவு வேளையில தங்கிண்டு எங்கேயும் சாப்பிடாம ஒருத்தர் நடந்து போறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு பாருங்க. ராமானுஜர் நடந்து போறார். இப்ப அண்மையில மகாபெரியவா 3 ஆசேது ஹிமாச்சலம் நடந்திருக்காளே 3 தடவை நடந்து போனார். யாரோடனா அவரை விட வயசுல மூத்த சிஷ்யர் கூரத்தாழ்வானோட போயிருக்கார். எங்க? காஷ்மீரத்துல இருக்கக்கூடிய சாரதா பீட்டத்துக்கு போயிருக்கார். அங்க போய் அந்த கிரந்தத்தை எடுக்கலாம், ஓலையை எடுக்கலாம்னு அங்க இருக்க வித்வான்கள் விடுவாளோ. அவ ஏதோ கேள்விகள் கேட்டா. கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். சரஸ்வதி தேவியினிடத்தில் போதாயன விருத்தி கிரந்தத்தை பெற்றுக்கொண்டு வரும் வழியில பெற்றுக்கொண்டாச்சு. வர வழியில சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்து. அதனால இவர் தங்கிட்டார். அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சுட்டு தங்கிட்டார் பாஷ்யக்காரர். கூரத்தாழ்வானும் ஆச்சாரியன் கண் வளர்ந்து அருள வேண்டுமே என்பதற்காக படுக்கையெல்லாம் போட்டுட்டு நன்னா அவருக்கு எல்லா விதமான கைங்கரியமும் பண்ணிட்டு அவர் இருந்தார். அடுத்த நாள் கார்த்தால ஒரு 5 மணிக்கு பிராம முகூர்த்த வேளையில எழுந்துக்கலாம்னு ராமானுஜர் பார்த்தா இவ்வளவு மெனக்கெட்டு வந்து எடுக்க வேண்டிய புஸ்தகம் காணல. அந்த போதாயன விருத்தி கிரந்தம் காணல. எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்ல எல்லாம் டைப் பண்ணிட்டு ஆட்டோ சேவ் மோட் இல்லைன்னு வச்சுங்கோ, அவ்வளவுதான். அது எல்லாம் பண்ணிட்டு டிலீட் பண்ணிட்டோன்னு வச்சுங்கோ, எப்படி அப்படியே தவிச்சு போயிடுவோம். அந்த நிலையில அவர் இருக்காருன்னு வச்சுங்கோ. ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். அப்போ தவிச்சு போயிட்டார். ஐயோ, போதாயன விருத்தி கிரந்தம் இல்லாமல் நான் எங்கனே ஸ்ரீபாஷ்யம்ங்கிற கிரந்தத்தை எழுதுவேன்னு நினைச்சார். கூரத்தாழ்வான் வந்தார். அடியின் 2 வார்த்தை பேசலாமான்னார். பேசினார். நீங்க ராத்திரி ஆச்சாரியன் வந்து உறங்கிய பிறகு நான் முழு கிரந்தத்தையும் ஒரு தடவை பார்த்தேன். இவ்வளவு பெரிய கிரந்தம் பார்த்துட்டேன். நம்ம மாத்திர குழந்தை சொல்றோம், என் குழந்தை ஹாரி பாட்டருடைய அந்த சாசரஸ் ஸ்டோன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து பேஜ் கவர் டு கவர் ஒரே ராத்திரியில முடிச்சு கொடுத்து மோட்சமா கிடைக்கும். அதை படிச்சா போதாயன விருத்தி கிரந்தத்தை இவர் கூரத்தாழ்வான் படிச்சுட்டார். படிச்சு முடிச்ச உடனே ஆச்சாரியன் கேட்டார், நீ படிச்சிருக்கேங்கிறதுக்கு நீ முதல் வரி சொல்ல ஆரம்பினார். கட்ட 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 கட்டன்னு முழு கிரந்தத்தையும் ஒப்பிச்சுட்டார். ஏகசந்தாகிராகின்னு பேர். அவ படிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்படியே கண்ணதை போட்டோகிராஃப் எடுக்கும். இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் மாதிரி நமக்கு அப்படி இருக்கோ. தெரிஞ்ச ஸ்லோகத்தையே 2 முறைக்கு மேல சொன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா. ஏகசந்தாகிராகி. தே கேவ் கம்ப்ளீட் ஒர்க் டு தேர் பிரெயின். அதனாலதான் அந்த காலத்துல இவ்வளவு சரித்திர நூல்கள்ல அவர் மறந்து போயிட்டார், தன்னையே மறந்தார், எதுவுமே இருக்காது. நீங்க பாத்திருக்கீங்களா? ஆனா இப்ப ஏன் அந்த மறதியெல்லாம் வருதுன்னா, நம்ம போன் நம்பர் நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்ல. இன்னொருத்தருக்கு போன் அடிக்கிறோம், அவர் சொல்றார் நம்ம போன் எது நம்பர்னு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அடியேனுக்கே வீட்டுல ஒரு 40 பேரோட நம்பர் ஞாபகமா இருந்தது. இப்போ ஒருத்தர் நம்பர் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், அலாம அதுவே அடிச்சுடும்.
your body has the ability to tell you what time you have to wake up. You'll be surprised. நீங்க அலாமே வச்சுக்க வேண்டாம், 5 மணிக்கு எழுந்துக்கோன்னு நீங்க உள் மனசுக்கு சொல்லிட்டேன்னா அது 5 மணிக்கு முழிப்பு கொடுக்கும். அதையும் நம்ம ஆக்டிவேட் பண்றது இல்லை. கால்குலேஷன்ல கரிகா கடைக்காரர் என்னமா பண்ணுவார் தெரியுமோ, இதுல 1/4 kg 17 4ஆல டிவைட் பண்ணி கரெக்டா சொல்வார். அவர் ஒரு கணித சாஸ்திரத்தை மேதையெல்லாம் கிடையாது, நம்பர்ஸை சொல்லிடுவார். கால்குலேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றது இல்லை, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்றது இல்லை, ஸ்லோகங்கள் மனப்பாட்டம் பண்ண வேண்டாம், பாட்டு பாடுறவாளும் பார்த்துட்டே பாடுறா, எதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லை. அதனால தாரணா சக்தி ரொம்ப 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 முக்கியம். நம்ம சனாதன தர்மம் இன்றளவும் நளந்தாவ பக்தியார் கில்ஜி 1193ஆம் ஆண்டில் எரித்தான். 6 மாதங்கள் அந்த லைப்ரரி எரிஞ்சுட்டே இருந்துதான். சார் எரிஞ்சுட்டு இப்ப நம்ம சனாதன தர்மம் இருக்கு. ஏன்னா அந்த புஸ்தகம் வாஸ் ஜஸ்ட் த பேக்கப். அதனுடைய ஒரிஜினல் நம்ம ஆச்சாரியாளுடைய மனசுல இருந்தது. We are a civilization that believes that knowledge can be in our memory. This is the only civilization that is a living civilization. ஏன் சொல்றேன் கேளுங்க. எவ்வளவோ ஆன்ஸ்லாட்ஸ்க்கு அப்புறமும் அன்னைக்கு கஷ்யபர் சொன்ன அருண பிரஷ்னத்தை இன்னைக்கு முடிகொண்டான்ங்கிற கிராமத்துல ஒரு திண்ணையில உட்காந்துன்னு ஒருத்தர் அருண பிரஷ்னம் சொல்லிட்டு இருக்கார். இட் இஸ் ஸ்டில் லிவிங் இல்லையா? தாரணா சக்தி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப முயற்சி எடுக்கணும். சும்மா எனக்கு ஞாபகமே இருக்கிறது இல்லை, ஞாபகமே எப்படி வச்சு முயற்சி எடுத்தால் தானே அது ஞாபகத்துக்கு இருக்கும். நீங்களே ஏதாவது ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணிக்கோங்க, இது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். வச்சுண்டால்தான் சனாதன தர்மம் நிலைக்குமே ஒழிய இப்ப பக்தியார் கில்ஜி இப்ப எரிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற சர்வர் எல்லாம் உடைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இப்பெல்லாம் சர்வரா தானே இருக்கு, நமக்கு சனாதன தர்மம் நிலைத்திருக்காது. ஏன்னா நம்ம ஒருத்தருமே ஒண்ணுமே ஞாபகம் வச்சுக்கல, பேக்கப்பே கிடையாது. அந்த காலத்துல இருக்கவாளுக்கெல்லாம் மூளையில இருந்தது அப்படியே கனபாட்டினா அத்தனையும் பிரம்மஜன்னு பேர், முழுக்க பாட்டமாகணும் அந்த காலம். சரி, இப்ப விஷயத்துக்கு வரேன். அப்பேற்பட்ட பரிதி. இப்ப இந்த யஜ்ஞ குண்டத்தை பத்தி சொன்னேன்னா இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். யஜ்ஞ குண்டம் சர்க்குலராகவும் இருக்கலாம். இந்த அக்னிஹோத்திரிகள் பண்ணக்கூடிய யஜ்ஞ குண்டம் எப்படி இருக்கும்னா சர்க்குலரா இருக்கும், ஸ்கொயரா இருக்கும், செமி சர்க்குலா இருக்கும். 3 வேளையும் பண்ணக்கூடிய திரேதாக்னின்னு பேர். ஆகவனியம், தாட்சிணாக்னி, கார்கபத்தியம்னு பேர், திரேதாக்னின்னு பேர். இது 3 குண்டங்கள் இப்படி இருக்கும். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லிடுத்தோ, நீ எந்த அளவுக்கு அக்னிக்கு ஸ்கொயர்ல இடம் கொடுக்குறியோ அதே அளவுக்கு தான் நீ சர்க்கிள்லயும் இடம் கொடுக்கணும்னு. அப்படின்னா என்னன்னா ஏரியா ஷுட் பி த சேம். இப்போ சர்க்குலரோட ஏரியா என்ன? பையார் ஸ்கொயர். ஸ்கொயர் சைடு இன்டு சைடு, கரெக்டா? அப்படின்னா சைடு இன்டு சைடை மல்டிப்ளை பண்ணிடலாம், ரேடியஸ் இன்டு ரேடியஸை மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆனா சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு கான்ஸ்டன்ட் ஒண்ணு இருக்கு, பைன்னு பேர். அதுக்கு பை. அந்த பைங்கிறது என்ன நம்பர்? 22/7. 22/7க்கு என்ன பெருமை? 22/7 இருக்கிறதே பெருமை தான். அது இட்ஸ் அ நான் டெர்மினேட்டிங் டெசிமல். நீங்க டிவைட் பண்ணி பாருங்களேன் உங்க போன்ல. இப்ப பாருங்க அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். போன்ல தான் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். 22/7 3.1428 ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கும். அது நெவர் எண்டிங் டெசிமல். இப்போ ஆரியபட்டர் சொல்றார் எப்படி அந்த குண்டத்தை பண்ணணும்னு. அவர் சொல்றார் சதுரதிக சதம் அஷ்டகுணம். ஆரியபட்டருடைய ஃபார்முலா சதுர் அதிக சதம். சதனா என்ன? 100. சதுஹுனா 4. சதுர் அதிக சதம்னா 104. 100 விட 4 அதுனா 104. சதுர் அதிக சதம். அஷ்ட குணம் 8 குணம். குணம்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். 104 into 8 எவ்வளோ? 832, கரெக்டா? 104 into 8 அதோட ஆட் பண்ணணுங்கிறார். எதை? துவாசஷ்டி அயுதஸ்ச. அயுதம்னா 10,000, துவானா 2, சஷ்டினா 60, துவாசஷ்டினா 62. 10,000 into 62 62,000, கரெக்டா? 62,000தோட 832 ஆட் பண்ணுங்க, 62,832, கரெக்டா? அதை டிவைட் பண்ணணுங்கிறார். எதாலனா துவா அயுதஸ்ச 20,000ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப என்ன வருதுன்னு பாருங்களேன், 3.14 வரும் பை வேல்யூ. அவர் இந்த பை வேல்யூ வச்சுண்டு நீ யஜ்ஞ குண்டம் பண்ணுங்கிறார். புரியுதா? இப்ப இந்த யஜ்ஞ குண்டம் இருக்கா, யஜ்ஞ குண்டம் ஸ்கொயரா இப்ப வச்சுக்கோங்க. ஸ்கொயர், அடுத்த ஸ்கொயர் இருக்கா, முதல்ல இருக்கக்கூடிய ஸ்கொயர் அக்னிய சுத்தி இருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்லிடுத்தோ, பலாச குச்சி அல்லது சமித்த வைக்கும் போது வட திக்குல நார்தர்ன் சைட்ல ஒரு குச்சி,
வெஸ்டர்ன் சைடு மேற்கு பக்கத்துல ஒரு குச்சி, தெற்கு சதர்ன் சைடுல ஒரு குச்சி ஆச்சா. 1 1 1 3 திருப்பி இந்த ஸ்கொயருக்கு வெளியில இன்னொரு ஸ்கொயர் இருக்கா, அங்கேயும் நார்தர்ன் சைடுல ஒரு குச்சி, வெஸ்டர்ன்ல 1 சதர்ன்ல 1. இப்ப எவ்வளவு குச்சி ஆச்சு? 6. இப்போ கிழக்கு திக்குல வைக்கணுமான்னு கேட்டா, கிழக்கு திக்குல சூரியன் இருக்கார், சூரியனுக்கு வைக்கணுங்கிறது இல்லை. ஆனா இந்த 3 திக்குக்கும் 2 2 2 வச்சுட்டு சூரியனுக்கு மரியாதைக்காவது ஏதாவது ஒண்ணு கொடுக்க வேண்டாமா? இப்ப ஆத்து மனுஷா, இப்ப நம்ம ஆத்துலயே இருக்கோம், யாரோ 2 விருந்தாளிகள் வந்திருக்கா. விருந்தாளிகள் வரும்போது அவளுக்கு டீ கொடுத்தா போறோம், ஆத்துல இருக்கவருக்கு கொடுக்கணுங்கிறது இல்லை. ஆனா அவ குடிக்கிறத பார்த்துட்டே இருந்தாருன்னா இப்படி, அதனால ஒரு ஓரமா தம்மா தூண்டு ஒண்ணு கொடுப்பா. அதனால இந்த சூரிய பகவானுக்கு ஒரு குச்சி வைக்கணும். வடக்குல 2, மேற்குல 2, தெற்குல 2, கிழக்குல 1, சேர்த்து எவ்வளோ? சப்தாசியாசன் பரிதயா. இந்த 7 குச்சி தான் அது அப்படின்னு புருஷ சுக்தம் சொல்றது ஆச்சா. சப்தாசியாசன் பரிதயா, அதுதான் உத்தரவேதி பரிதயஸ்த்ரயா, ஆகவனீயஸ்ச பரிதயஸ்த்ரயா, ஆதித்யா சப்தமஹ. ஆதித்யன்னா சூரியன், சூரியனுக்கு 1 7வது. பிருத்திவ்யாதீனி பூதானி தன்மாத்ராச்சைவ பஞ்சச. சரி, இப்போ முதல்ல பார்க்கலாம். சப்தாசியாசன் பரிதயா, இப்ப யஜ்ஞ குண்டத்தை நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். சப்தாசியாசன் பரிதயா, 7 பரிதிகள் வச்சாச்சு. த்ரிசப்த சமித கிருதாக, சமித்துக்கள் இப்ப 21 சேர்த்து வைங்கிறது. த்ரிசப்த 3 into 7 எவ்வளோ? 21. 21 குச்சிய ஒன்னா வைங்கிறது. அந்த 21 என்ன? பிருத்திவ்யாதீனி பூதானி தன்மாத்ராச்சைவ பஞ்சச. பிருத்திவ்யாதீனி, பிருத்திவி முதலான பஞ்சபூதங்கள் 5ஆச்சா. தன்மாத்ராச்சைவ, அதுக்கு தான் அப்பவே ரிவிஷன்ல ஞாபகம் வச்சுக்கோன்னு, ஸ்பர்ஷம் ரூபம் கந்தம் 5 இருக்கா. 5 தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் சேர்ந்து 10ஆச்சா. கர்மேந்திரியாணி பஞ்சாத, கர்ம இந்திரியாணி பஞ்சாத, கர்மேந்திரியங்கள் 5, இப்ப எவ்வளவு ஆச்சு? 15. பஞ்ச ஞானேந்திரியாணிச்ச, ஞான இந்திரியங்கள் 5, 20ஆச்சா. அந்த கரணம் இத்தியேவம், மனசு 1, 21ஆச்சா. இந்த 21 தான் அந்த குச்சிகள். த்ரிசப்த சமித கிருதாக. இந்த மந்திரத்தை சொல்லும் போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்கோ. ஒரு தடவை இந்த மந்திரம் சொல்லும் போது இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். அடுத்தது தேவாயத்யஜ்ஞன் தன்வானாக, அப்ப தேவர்கள் யாகம் பண்ண ஆரம்பிச்சா அப்படிங்கிறது. இந்த தேவர்கள் யாருன்னு கேட்டா நித்திய சூரிகள்னு ஒரு அர்த்தம், தேவர்கள். அதனால தேவாயஜ்ஞ தன்யஜ்ஞன் தன்வானாக. அபத்னன் புருஷம் பசும், பசுவா இருக்கக்கூடியவர் யார்? பிரம்மா. அவரை கட்டி வச்சாச்சு. இப்ப எதுல கட்டுவா? யூபஸ்தம்பத்துல கட்டுவா. ஒரு குச்சி அங்க ஒண்ணு இருக்கும், யூபஸ்தம்பம்னு பேர். அயோத்தியால அந்த காலத்து பெரியவாள்லாம் சொல்லுவா, ராமருடைய கோவிலுக்கு போகும்போது போற வழியில இருக்கக்கூடிய ஒரு பாகவதோத்தமாள் வீடிலையும் வாசல்ல சேவிச்சுட்டு போவாளாம். ஏன்னா அவ்வளவு அஸ்வமேத யாகங்கள் நடந்திருக்கும் போது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய தூண் தான் அங்க இருக்கக்கூடிய யூபஸ்தம்பமா. அதனால மூல பிரகிருதிங்கிற யூபஸ்தம்பத்துல கட்டப்பட்ட பிரம்மாங்கிற அந்த அந்த பசுவை விழுந்து சேவிக்கணும். அதனால தேவாயத்யஜ்ஞன் தன்வானாக அபத்னன் புருஷம் பசும் அப்படின்னு இருக்கா. இப்போ இல்ல ஒரு விஷயம் ரொம்ப அழகா சொல்றேன். எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு இருக்கு, ஆனா போர்ஷன்ஸ் நிறைய இருக்கு, ஆனாலும் சொல்லிடுவேன் நான். என்னன்னா, இந்த 7 7ன்னு குச்சியை பார்த்தோம் இல்லையா, 2 + 2 + 2 + 1 சப்தாசியாசன் பரிதயா. இந்த 7 எதுன்னு சாயனாச்சாரியர் எடுக்கிறார். அவர் என்ன சொல்றார்? உதிக்கின்ற சூரியனுடைய 7 குதிரைக்கு இருக்கக்கூடிய அந்த கயறுகள், அதுக்கு தான் சந்தஸ்ன்னு பேரு. அந்த 7 சந்தஸ் தான் இந்த 7 குச்சி அப்படின்னு சாயனாச்சாரியர் பாஷ்யம். இந்த 7 சந்தஸ் என்னங்கிறத சொல்லிவிடுறேன். விஷ்ணு புராணத்துல வருது. காயத்ரி, உஷ்ணிக்கு, அனுஷ்டுப்பு, பிருஹதி, பங்கி, திருஷ்டுப்பு, ஜகதி. இதுதான் 7 சந்தஸ். சந்தஸ்னா மீட்டர், தமிழ்ல குரல் அப்படிங்கிற ஒரு நடை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நடைகள் சம்ஸ்கிருதத்துல அநேகம். காவியங்கள்ல பார்த்தேன்னா ஷார்தூல விக்ரீடிதா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கேட்டுங்க. ஒரு புலி எப்படி குதித்து கொண்டு போகுமோ, இந்த ஸ்லோகம் சொன்னா அப்படி குதிக்கிற மாதிரியே இருக்கும். ஷார்தூல விக்ரீடிதா. கோமூத்ரிகா பந்தம், ஒரு நடந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு பசு மூத்திரம் போகும்போது எப்படி எந்த ஜிக்ஸாக்கா போகுமோ அந்த மாதிரி அந்த ஸ்லோகம் இருக்கும். கோமூத்ரிகா பந்தம்னு பேர். இன்னொன்னு சொல்றேன், அர்த்த பிரமரகம் அப்படின்னு ஒரு மீட்டர் இருக்கு.
இப்போ நான் ஒரு ஸ்லோகம் சொல்றேன், நீங்க அப்படியே அதை மனசுல கற்பனை பண்ணி வரணும். இங்க பிபிடி எல்லாம் இல்லை எனக்கு, அதனால நீங்க மனசுலயே அந்த பவர் பாயிண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கோங்க. நதீசார சமேதாத்ர தீப்தா பாசா நராவிருதா சாபா நாசௌ மாபிராமே யதா சௌமியாசு மானச அப்படின்னு ஸ்லோகம். இது எப்படி சொல்லணும்னா, இப்போ நான் முதல் வரியை சொல்றேன், நீங்க 8 பாக்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸ்லயும் ஒரு லெட்டர். ந தி சா ர ச மே தா த்ர முதல் வரி ஆயிடுதா? ரெண்டாவது வரி தி தா பா சா ந ரா விரு தா ரெண்டாவது வரி ஆயிடுதா? சா பா நா சௌ மா பி ரா மே மூணாவது வரி. ய தா சௌ மியா சு மா ந ச நாலாவது வரி. இப்ப இப்படி லெஃப்ட் டு ரைட் லெஃப்ட் டு ரைட் லெஃப்ட் டு ரைட் லெஃப்ட் டு ரைட் 4 ரோவியம் படிச்சேன்னா ஸ்லோகம் வருதா? இப்ப அந்த ரோவை எழுதி வச்சிருக்கோம் இல்லையா, செஸ் போர்ட் மாதிரி. இப்ப மேலேந்து வாங்கோ. ந ரெண்டாவது வரியோடது தி தா சா. இப்ப லாஸ்ட் வரி மேலே கீழே இருந்து படிங்க. சார சமே. நீங்க முதல்ல இப்படி படிச்ச ஸ்லோகம் இப்படி போட்டாலும் வந்துரும். இதுக்கு அர்த்த பிரமரகம்னு பேர். சிலதுக்கு ஷரபந்தம்னு பேரு. ஷரபந்தம்னா இருக்கக்கூடிய வில் மாதிரி இருக்கும். அதே மாதிரி மிருதங்கத்துல இருக்கக்கூடியது மாதிரி ஒரு ஸ்லோகம் எழுதலாம். மிருதங்கயத்தின்னு பேர் அதுக்கு. அது மிருதங்கத்துல இருக்கக்கூடிய விதத்துல எழுதலாம். என்னென்னவோ இதுக்கெல்லாம் சித்திர பத்தத்தின்னு பேர், சித்திரகாவியம்னு பேர். ரொம்ப அழகா இருக்கும். இப்ப ஆழ்வார் திருவழுக்கூற்றிருக்கைங்கிற பிரபந்தத்துல எடுத்தார். அப்ப என்ன சொல்வார்னா, 1 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 3 2 1 1 2 3 4 5 4 3 2 1. இதை நீங்க அப்படியே திருப்பி போட்டேன்னா திருப்பி உங்களுக்கு ரதம் மாதிரி வருமா? இது வந்து ஆறாவமுதனுக்கு பாடியது. ஏன்னா ஆறாவமுதன் ரதத்துல தான் இருப்பார். இதுக்கு ரதத்துல எழுதின பந்தம்னு பேர், ரதபந்தம்னு பேர். இந்த பிரபந்தமே ஒரு சேரியட் ஃபார்ம்ல இருக்கும். கம்ப்யூட்டர்ல இதுக்கு பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு பேர். ஒரு ப்ரோக்ராமாவே எழுதுவா பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். அப்பேற்பட்ட கவிதா சாமர்த்தியங்கள்லாம் உண்டு இல்லையா? சூரியனுக்கு இருக்கக்கூடிய 7 கயர்கள்ல இந்த குதிரையை பிடிச்சுக்கிறதுல 7 சந்தஸ் இருக்கு. முதல்ல இருக்கக்கூடியது காயத்ரி. காயத்ரிக்கு 24 அக்ஷரங்கள் இருக்கும். அதனால்தான் சொன்னேன், பூர்புவ சுவஹான்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, அங்கேருந்து காயத்ரி கிடையாது, தத்சவிதுர்வரேண்யத்திலேருந்து தான் காயத்ரி. ननाथो दनाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.